வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் freelancer.com சைட்டில் நம்மளுடைய ஸ்கில்ஸை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியில் 1 or 2 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போய் எடிட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அது கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் லெஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் freelancer.com சைட்டில் லாகின் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்துட்டிங்கன்னா எடிட் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மேலே வச்சிங்கனாலே இந்த மாதிரி கீழே சப்மெனுஸ் வரும். அதில் எடிட் ஸ்கில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் ஸ்கில்ஸ்னு கொடுத்துட்டு கீழே ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் up to 20 skills that are relevant to you below, அதாவது 20 ஸ்கில்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணலான்னு அந்த ஆப்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கில்ஸ் லெஃப்ட்னு கொடுத்து 18 சொல்லியிருக்காங்க. சேஞ்சஸ் லெஃப்ட் அப்படின்னு போட்டு ஃபைன் கொடுத்துருக்காங்க, அதாவது பர் மந்த். ஸோ மேக்ஸிமம் 20 ஸ்கில்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ஸ்கில்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் அதிகமாகும். நம்ம இப்போ பிட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எம்ப்ளாயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ் பார்ப்பாங்க. அதாவது இவர் வெப் டிசைனரா, இல்லை HTML தெரிஞ்சிருக்கா, இல்லை இவர் ஒரு SEO அனலிஸ்ட்டில் எந்தளவுக்கு இவருக்கு நாலேஜ் இருக்குது, டிசைனில் இவர் எந்தளவுக்கு இருக்குது, இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ அதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பிக்சர் அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது நீங்களே ஒருத்தருக்கு வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த வெப்சைட் ஐடி சாஃப்ட்வேரில் ஒரு ஸ்கில்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி அண்ட் அட்மின் இதில் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் 18 ஸ்கில்ஸ் செலக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு, அதாவது மொபைல் ஃபோன்ஸ், ரைட்டிங் கண்டென்ட், டிசைன் அண்ட் மீடியா, இந்த மாதிரி பல வகையான கேட்டகரி இருக்குது. ஸோ அது எல்லா கேட்டகரியிலையும் நீங்கள் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுவும் ஒரு ட்ராபேக்காக அமையும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வெப் டிசைன் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணாலும் ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதோட டேட்டா என்ட்ரி வந்து எல்லாருமே ஜென்ரலாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கேட்டகரி ஆகட்டும், அதோட டேட்டா என்ட்ரி நீங்கள் ஆட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதே சமயம் நீங்கள் டேட்டா என்ட்ரி, ஐடி கேட்டகரி, மொபைல் ஃபோன்ஸ் கேட்டகரி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட்டு ஒர்க் கொடுக்குறீங்க பார்த்துட்டிங்கன்னா யோசிப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிட் பண்ணுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு சைட்டுக்கு ஒரு வெப் டிசைன் பண்ணுற ப்ராஜெக்ட் பிட் பண்ணுறீங்க ஒரு 5000 rupees. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஓனர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கல, உங்களுடைய ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. அதாவது உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதோட உங்களுடைய ஸ்கில்ஸ் பார்க்கல நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வெப்சைட், வெப் டிசைன் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே சமயம் டேட்டா என்ட்ரிலே ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுவே நீங்கள் இந்த மொபைல் ஃபோன்ஸ், ரைட்டிங் கண்டென்ட், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, என்ன எல்லாத்துலேயும் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ இங்கே ஒர்க் கொடுத்தா நமக்கு கரெக்டாக நடக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள்.
உதாரணத்துக்கு நான் இப்போ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஸ்கில்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். அதாவது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கிற இடத்துல இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒன்று செலக்ட் ஆகிடுச்சிங்க இல்லைங்களா. அதே மாதிரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் டோட்டலாக ஆல்ரெடி நான் 2 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இப்போ 2 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 20 ஸ்கில்ஸில் 4 ஸ்கில்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியுது இல்லைங்களா. ஸ்கில்ஸ்ன்னு போட்டு அனாலிட்டிக்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், இமெயில் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு எஸ்இஓ அல்லது மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது சம்மந்தமான இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நான் பிட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கேட்டகரி ரிலேட்டடாக எல்லா ஸ்கில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அடுத்ததான் இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னா இதுவும் முக்கியம். இந்த ஸ்கில்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் எக்ஸாம். அதாவது ஒரு சில எக்ஸாம்ஸ் நீங்கள் இதில் இருக்கிறத அட்டன் பண்ணுறது மூலமாக அதனுடைய பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு இந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எக்ஸாம்ஸ். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.